என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு பொருளை கொடுக்க வந்திருக்கின்றேன். அதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. அதிர்ஷ்டத்தின் வாயிலின் கதவை தொட்டுவிட்டாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை இப்பொழுது நான் முறியடித்து முற்றிலுமாக முடிவுரைக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். இனி நடக்கப் போகும் செயலை நானாக உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, உன் தடைகளை பார்த்து அங்கே பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? பயப்படாதே. உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதை கண்டும் பயப்படாதே. நீ அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் எனக்காக என் அம்மா வந்து என்னை காப்பாற்றுவாள் என்று நினைத்து மனம் தளரவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு. உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விட உன்னை அங்கு பிரிந்தவர் எப்படி இருக்கின்றாரோ, எந்த நிலையில் இருக்கின்றாரோ என்றுதான் உன் எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருந்தாய். மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு என்ன நடக்கப் போகின்றதோ, ஏது நடக்கப் போகின்றதோ என்று நீ யோசித்து யோசித்து சிந்தனை செய்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய வெற்றி செய்தியை எதிர்பார்த்து இந்த வெற்றி செய்தியை உனக்கு தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதிற்குள் நீ எந்த எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளாதே. உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன் மனதிற்குள் இருப்பதை மட்டும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உனக்கு எதை எப்படி செய்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அதை அப்படியே தருவதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நன்மையுடையதாக வந்து சேரப்போகின்றது. எவ்வளவு காலத்திற்கும் இன்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொண்டே இருக்காதே. உன்னை பிரிந்தவர் அப்படியே இருந்து கொண்டு இருப்பாரா? என்னுடைய நினைவுகள் அவருக்கு இல்லையா என்றுதானே யோசனை செய்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அந்த யோசனைக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வலிகள், உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள், இது தவிர வேறு யாரிடமும் உன்னால் புலம்பிக் கொள்ள முடியும்? இந்த தாயானவளிடம் மட்டும்தான் உன் புலம்பல்கள். அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே. நடப்பது என்னவாக வேண்டுமானால் இருக்கட்டும், நான் நல்லது மட்டும்தான் என் அம்மா எனக்கு தருவாள் என்று நீ உறுதியாக இரு. என் குழந்தையே, உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது, செதுக்கி கொண்டிருக்கும் பொழுது ஏன் என்ற கேள்விகளை எழுப்பி முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். சில சமயத்தில் வீணான விவாதங்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இதிலிருந்து நான் எப்படி கடந்து போகின்றேன், இதிலிருந்து நான் எப்படி கடந்து வரப்போகின்றேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் உன் கவலைகளை பெரிதாக்கி கொண்டே இருக்கும். ஒன்று எதிர்பார்ப்புக்கு உள்ளாகாதே. மற்றொன்று உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை நிலை தெரியாமல் குலம் தெரியாமல் அங்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு தடைகள் இருக்கும் பொழுது எனக்கு அப்படி என்றால் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டாம். நான் உன்னை விட்டு பிரிந்து முன்னிலையில் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பது உனக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, அதன் பிறகும் எதற்காக என் குழந்தை சற்றும் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியை நீ கெடுக்கும்படியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றாய்? என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் விமர்சனங்களை பற்றியெல்லாம் நீ கலங்காதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டும், உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நம்பித்தானே நீ என் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். இரு மனதோடு எப்பொழுதுமே நீ முழு இரு மனதோடு எப்பொழுதுமே நீ செயல்படாதே.
உனக்கான மனநிலையை உருவாக்கி நல்ல மனதோடு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் பொழுது நீ தட்டி கழித்து விடாதே. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உனக்கு நற்பலன்களை தருவதற்காக வந்திருக்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னை பற்றி மட்டும்தான் இங்கு கவலையடைந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே. இந்த தாயானவள் தருபவளாக மாட்டாளா என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. எதை தந்தாலும் தராவிட்டாலும் உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த அம்மா நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் மனம் வருந்த வேண்டாம். என் குழந்தையே, எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் உன் மனதிற்குள் இங்கு அலைச்சலோடு இருக்கின்றாய். என்ன சொன்னாலும் இந்த தவறுதலான போய்கொண்டிருக்கும். என்ன செய்தால் நீ தவறுதலாகவே புரிந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எனக்கான வாழ்க்கையை எப்படி வாழப்போகின்றேன் என்று தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டே இருக்காதே. நீ யோசிப்பதற்கு எல்லாம் தேவையே இல்லை. உன்னிடத்தில் வீணடித்து கொண்டு உன் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். நான் இதை செய்ய போகின்றேன், அதில் உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இருக்கின்றதா என்று நினைத்து கொண்டுதானே செய்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எப்பொழுதுமே ஏற்படுத்தி இருப்பேன். ஆனால் இப்பொழுது இரவில் வரும் கஷ்டத்தை நினைத்து நினைத்து நீ நமக்கு முடிவே முடியாதா, நமக்கு நல்ல நேரம் இல்லையா என்று எண்ணிக்கொள்கின்றாய். இதோ உனக்கான பாதை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அந்த கரடுமுரடான பாதைகளை தாண்டி நீ உன் மனதின் உச்சத்தை செல்வதற்காக இந்த அம்மா வந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த அம்மாவை பார்த்து இவ்வளவு கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, கலங்காதே. நடக்குமோ நடக்காதோ என்றுதானே நினைக்கின்றாய்? எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். வருகின்ற சோதனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டே இருந்தால் அதை அப்படியே தான் வைத்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி என் குழந்தையை எப்படி ஜெயிக்க வைப்பதற்கு நான் உன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். கண்ணீரையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் ஒட்டிக்கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கான நேரம் காலமும் இது கிடையாது. உனக்கான வாழ்வை நான் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அதில் இருக்கின்ற தடைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி ஏன் இங்கு வீணாக விசாரித்து கொண்டு இருக்க வேண்டும்? உனக்கு மட்டும்தான் நடக்கும் என்று தீர்மானித்தால் மட்டும்தான் என்னிடத்தில் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நல்லதொரு விஷயத்தை உனக்கு நம்பிக்கையானதாக மாற்றுவதற்காக நான் இருக்கும் பொழுது நீ எடுத்து வைக்கின்ற அடிகளில் நியாயத்தையும் தர்மத்தையும் தருவதற்காகவே வந்திருக்கின்றேன். இப்படித்தான் வாழ வேண்டுமோ, இப்படித்தான் நமக்கு கிடைக்குமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். இதோ இத்தனை சம்பவங்களை பார்த்து வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த அம்மா நான் இருக்கையில் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.